ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனுடைய திட்டம். தேவன் விண்ணப்பங்களை கேட்கின்றவரே, ஆனால் யாருடைய விண்ணப்பங்களை கேட்கின்றார்? தேவன் அற்புதங்கள் செய்கிறவரே, ஆனால் யாருக்கு அற்புதம் செய்கிறார்? தேவன் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறவரே, ஆனால் யாருக்கு அவ்விதம் செய்கிறார்? ஜெபிக்கிற எல்லோருக்குமா? விசுவாசிக்கின்ற எந்த ஒருவருக்குமா? இல்லை. யார் அவருடைய அநாதி திட்டத்திற்குள் தங்களையும் தங்களின் வாழ்க்கையும் இணைத்து கொண்டார்களோ அவர்களுக்கே. ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யோசேப்பையும் தேவன் ஆசீர்வதித்ததன் காரணம் என்ன? அவர்கள் பக்தியாக வாழ்ந்ததாலா? இல்லை. அவர்கள் மன்றாடி ஜெபிக்கின்றவர்களாக இருந்ததாலா? இல்லை. அவர்கள் தேவனுடைய திட்டத்திற்குள் தங்களை இணைத்து கொண்டு அதற்கு ஏற்ப வாழ்ந்ததாலேயே ஆசீர்வதிக்கப்பட்டனர். தேவன் யோசேப்பு, தாவீது, தானியேல் போன்றோரின் பிரச்சனைகளுக்கு உதவியது ஏன்? அவர்கள் மன்றாட்டு வீரர்கள் என்பதாலா? இல்லை. அவர்கள் ஆராதனை வீரர்கள் என்பதாலா? இல்லை. அவர்கள் தேவனுடைய திட்டத்திற்குள் வந்து அந்த திட்டத்தின் நியமங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்ததாலேயே. ஆம், அநேகர் கர்த்தரை ஒரு ஆசீர்வாத கடவுள் என்று மட்டுமே எண்ணுகின்றனர். அநேகர் கர்த்தரை ஒரு அற்புத கடவுள் என்று எண்ணுகின்றனர். ஆனால் தேவன் தம்முடைய அநாதி திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றவர். நாம் தேவ திட்டத்திற்குள் இணைந்து தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு முன்வர வேண்டும். அப்போது நம்மை அவர் தம்முடைய திட்டத்தின் இலக்கை நோக்கி நடத்துகின்றார். அந்த இலக்கை நோக்கி செல்லும் பாதையில்தான் கர்த்தர் நம்மை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் காண செய்கின்றார். தேவனுடைய திட்டம் என்ன? இந்த பூமியில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவியில் மறுபடியும் பிறந்து வாழ வேண்டும். நாம் வாழ்கின்ற விதங்களால் தேவனுடைய மகிமையை பிரதிபலித்து வாழ வேண்டும். நாம் இந்த பூமியில் தேவ உறவோடு வாழ்ந்து நித்திய வாழ்விற்குள் ஒரு நாள் பிரவேசிக்க வேண்டும். இந்த தெய்வீக திட்டத்தின் பாதையில் நாம் செல்லும் போதுதான் நம்மை பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கவும் நமக்கு நன்மையானவைகளை செய்யவும் தேவனுக்கு கடமை உண்டு. சிந்தனைக்கு, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அல்ல, தமக்காக வாழ்கிறவருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதே சரி. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அல்ல, தமக்காக வாழ்கிறவருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதே சரி.